தாராளமா நீ நாளைக்கு வந்து பூஜையை பண்ணிக்கம்மா. நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்வதி திருக்கல்யாணம் வரை ஏற்பாடா இருக்கு. நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா வாமா. சரிங்க சாமி. அந்த பொண்ணு அப்படியா சொன்னா? ஆமாமா. அவ பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கறதா சொன்னாளா சாமி? ஆமாமா, என்கிட்ட அப்படிதான் தெளிவா சொன்னா. அம்மா, பரத்வாஜ் சாமிகள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பரிகார பூஜை செய்யறதா சொல்லியிருக்கா. அப்படின்னா கண்டிப்பா அது நான் தேடுற பொண்ணாதான் இருக்கணும். கடவுளே, அப்போ ஜாதகன் சொன்னபடி திருவுக்கு கல்யாணம் நடந்துச்சா? அம்மா நான் பேசுறது கேக்குதாம்மா? கேக்குது சாமி. நாளைக்கு நான் கண்டிப்பா கோயிலுக்கு வந்துடுறேன். உங்க கேள்விக்கு நாளைக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும்மா. அந்த பொண்ணு அம்பாள் நாளைக்கு உங்க கண்ணுல காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாமா. நாளைக்கு நம்பிக்கையா வாங்கம்மா, அந்த பொண்ணை நீங்க பாப்பீங்க. சரிங்க சாமி, நான் போனை வச்சிடுறேன். சரிங்கம்மா. என்னாச்சுமா? மகா, நான் உன்கிட்ட ஒரு வேண்டுதல்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அது நாளைக்கே பழிச்சிடும் போல இருக்கு. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். அம்மன் பாதத்துல குங்குமத்தை வச்சு பூஜை பண்ணி அது உங்க கையால வாங்கி மாங்கல்யத்துல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன விளையாடுறியா? அப்பதான் பரிகார பூஜையோட பலன் பரிபூர்ணமா கிடைக்குமா. அதனால நீங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு வந்தீங்கன்னா. பார், இதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. வீட்டில் வச்சு இந்த பூஜையெல்லாம் செஞ்சதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லாம நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கோயிலுக்கு வரணும்னு சொல்றேன். அது இல்லைங்க, நாளைக்கு ஒரு நாள் பூஜை மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. 1008 வேலை இருக்கு எனக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம்? அது இல்லைங்க, இது ஒரு முக்கியமான. போதும், நடக்காத விஷயத்தை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டேன். என்னது? நீ ஃபாரின் போறியா? அதுவும் நாளான்னைக்கா? ஆமா. எப்போ இதெல்லாம் டிசைட் பண்ண? அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள கோவில்ல பார்த்தேன். அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அமெரிக்கால வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. எப்படியும் பூஜை முடிஞ்சதும் நான் இங்க இருக்க போறதில்ல. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவசர அவசரமா எனக்கு இந்த டிக்கெட் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டாளா? இவ சொன்னபடியே வந்துட்டா. ஆனா அந்த அம்மாவை இன்னும் காணுமே. உடனே இதை அந்த அம்மா கிட்ட சொல்லணும். பாவம், அன்னைக்கே இந்த பொண்ணை பார்க்காம பரிதவிச்சு போயிட்டாங்க. என்னம்மா, பரிகார பூஜை செய்ய வந்திருக்கியா? ஆமா சாமி. ரொம்ப சந்தோஷம்மா. உன் பூஜையை முடிச்சிட்டு இருந்து திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போமா. சரிங்க சாமி. சரிம்மா.
சாமி, ஆ, அம்மா அந்த பொண்ணு இப்ப கோவில்ல தான் இருக்கா. அவ சொன்ன மாதிரியே பூஜை பண்றதுக்கு வந்துட்டா. அப்போ நான் லேட் பண்ணிட்டேனா சாமி? ஐயோ கடவுளே, நான் வரதுக்குள்ள அவ கிளம்பிட போறா சாமி. இல்லம்மா, இன்னைக்கு அம்பாளுக்கு திருக்கல்யாணம். அது முடியற வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட இருந்துட்டு போன்னு சொல்லிருக்கேன். அவளும் சரின்னு சொல்லிருக்கா. அதனால பதட்டப்படாம வாங்க. அவ எங்கேயும் போக மாட்டா. ம். திருக்கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பா அவ. ரொம்ப நன்றி சாமி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வச்சிடுறேன். கடவுளே, திரு விஷயத்துல மறைஞ்சிருக்கிற உண்மையை மட்டும் எனக்கு எப்படியாவது காட்டி கொடுத்துருமா. உன்னை நம்பிதாம்மா உன் சன்னதிக்கு வந்துகிட்டு இருக்கேன். தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். இல்ல நீங்களே திரும்ப கூப்பிட்டதும் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். 10 நிமிஷத்துக்கு மேல அங்க இருக்க மாட்டேன். போதும் போதும், 10 நிமிஷம் போதும். நீங்க வந்த உடனே பூஜையை முடிச்சிட்டு கிளம்பிருங்க. அதுக்கு மேல உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ம், சரி, வரேன். வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரு கையால என் மாங்கல்யத்துல குங்குமம் வைக்கணும்னு சொன்னா ஒத்துக்கு வரான்னு தெரியலையே.